சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ ஹராய ஹராய நமவோம். சிவாய நமவோம் ஹராய நமவோம். ஹராய நமவோம் பவாய நமவோம். ஹராய நமவோம் பவாய நமவோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிவன் தொண்டர் திருவடிகளே சரணம் அநேக சரணம். புண்ணியானிமான் பரம பாகவதான் சுனாமி என்கின்ற ரீதியிலே வன் தொண்டர் புராணம் பாகம் 2 அவருடைய சரித்திரத்தை அவரை தடுத்தாட்கொண்ட இறைவனின் வரக்கருணையை நாம் விவரிக்க இருக்கிறோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இலைமலிந்த வேல் நம்பியறிப்பதற்கடியேன் எனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையன் தனடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாரவாட்டாயனடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் அரூரனாரூரில் அம்மானு காளே. அரூரன் ஆரூரில் அம்மானு காளே என்று திருத்தொண்டர் தொகை மூலம் பெரிய புராணம் எழுதுவதற்கு வித்திட்ட முத்துக்களாகிய அவ்வார்த்தைகள் அவருடைய திருவாயமுதம் அனைவர் நெஞ்சத்திலும் ஒரு ஈடியணை இல்லாத ஒரு இடத்தை ஸ்தாபித்து அவருடைய உயர்ந்ததான சிவபக்தியை சிவனடியார்களின் பெருமையை எடுத்தோந்தும் பாங்கினை அவனைத்தையும் கண்டு உலகோர் வியக்க பறவையார் மெச்ச இவ்வாறு சிவபக்த ரத்தராக அவர் வாழ்வாங்கு வாழ்ந்ததும் இறைவனை ஸ்தலந்தோறும் தேடி நாடி மணமுருகி நாடி நரசிங்கனை தொண்டாற்றி அவருடைய பெருமையெல்லாம் பாடிப்பரவிய சுந்தரர் திருவாயமுதம் பாகம் 2 புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அவருடைய திருவாயமுதத்தனை இப்பாகத்திலே இயன்ற அளவு அனுபவித்து வன் தொண்டரின் பெருமையை அவர் கொண்ட இறை பக்தியை அவருக்கு வந்த சோதனையை இறைவன் அவற்றை நீக்கியதுமாகிய அனைத்து லீலைகளையும் நாம் அனுபவித்து சிவபக்தர்களாக யாண்டும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். உமக்கும் எமக்கும் வழக்கு ஒன்று இருப்பேன், அந்த வழக்கினை தீர்த்தியாலே ஒழிய நான் திருமணம் மேற்கொள்ளேன் என்று சூளுரைத்தார் அந்த கிழவன் உருவிலே வந்த சிவனார் படுத்திய பாட்டினாலே. இனி சிவபெருமான் இவரை தடுத்து ஆட்கொள்ளும் விதம். அவன் தனக்கென பிறந்தவன், வன் தொண்டன், என் நல்ல தோழன், அவனை நான் விட்டு கொடுப்பேனா என்று அதை பலாப்பழத்திலே முள்ளிருக்கும் அரும்பாடுபட்டு உரித்தால் உள்ளே தேனினும் இனிய சுவை மிகுந்த பழம் இருக்கும். அதுபோல ஹிருதயத்திலே அவன் பால் பேரன்பின் மிகுதியினாலே ஒரு பலாப்பழம் போல் கோபப்படுவான் போல் கோபப்பட்டு அவன் கோபத்திலே என்ன செய்கின்றான், என்னை போழ்கின்றானா கழுகின்றானா எதுவே ஆனாலும் அது எனக்கு ஏற்பு என்ற நிலையிலே இறைவன் இருந்த தன்மையும் அதை நாம் இங்கு காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அப்பொழுது பிராமண வேடம் கொண்டு சிவாச்சாரியரின் ஸ்வரூபமாக வந்த அந்த பரசிவமை பொருள் அவருக்கு அருகிலே போனார். அக்காலத்திலே உனது பாட்டன் எனக்கு எழுதி தந்த அடிமையோலை இதோ இருக்கின்றது பார் என்று கூறினார். அப்பொழுது நீர் பித்தன் அடிமையோலையாவது இக்காலத்திலே பிராமணனுக்கு பிராமணர் அடிமையாவது என்று இதுதான் முதல் முறையில் என் வாழ்க்கையிலே நீர் சொல்லி கேட்டிருக்கிறோம். நீர் என்ன பித்தனோ என்றார். நான் பித்தனே ஆனாலும் ஆகுக, பெயனே ஆனாலும் ஆகுக. அப்பா, நீ இப்பொழுது எத்தனை வசைமொழி சொன்னாய், அவற்றில் நான் லவலேசமும் வெட்கமடையேன். நீ என்னை சிறிதும் அறிந்திலன். இப்படி விளையாட்டு மொழிகள் எல்லாம் பேசாது அடிமை தொழில் செய்யவா என்று அந்த அடிமையோலை ஒன்று
அது உண்மையை நாங்கள் காண வேண்டும் என்று நம்பியாரூரர் கூற, ஐயரே உமது ஓலையை காட்டும் என்று மற்றவர் கூற, இந்த ஓலையை பார்த்து நிச்சயிக்கத்தக்கவன் நீ என்று நினைத்து விட்டாயோ? இந்த சபைக்கு நான் ஓலை காட்ட மாட்டேன், எனக்கு ஊழியம் செய்ய மாத்திரம் தக்கவன் நீ என்று அவர் கையை பிடித்து கொண்டார். ஓலையை பறிக்கும்படி அவர் விரைந்த பொழுது அவரும் ஓட, அவரை தொடர்ந்து வன்தொண்டரும் ஓட, ஓலையை பறித்து பிராமணருக்கு அடியமையாய் ஊழம் செய்தல் என்ன முறை என்று கிழிக்க முற்பட்டார். சுந்தரமூர்த்தியை பிடித்து கொண்டார் இறைவன். தர 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 என்று அவரை இழுத்து கொண்டு அடுத்த ஊரிலே, திருவெண்ணைநல்லூரிலே வழக்கர் சபையை கூட்ட ஆணையிட்டார். இந்த வழக்கை அங்கே நாம் பேசி தீர்ப்பு செய்ய நிச்சயித்திருக்கின்றோம், வாரும் என்று அனைவரும் கூப்பிட, விவாகத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் திருவெண்ணைநல்லூரிலே இருக்கின்ற பிராமணர்கள், ஆதிசைவர்கள் அவர்கள் தலைமையிலே அவ்வழக்கை பேசி தீர்ப்ப நிச்சயித்தனர். சுந்தரமூர்த்தியாரும் மற்ற பிராமணர்களோடு திருவெண்ணைநல்லூரை வந்தடைந்தார். அந்த பிராமணர்கள் சபையிலே அவர்களை நோக்கினார். அறிவைச் சிறந்த பெரியோர்களிலே நாவலூர் ஆரூரன் அவன் நான், நீ என் அடிமை என்று காண்பித்த ஓலையை கிழித்துவிட்டு உங்களிடத்தில் வந்திருக்கின்றான் என்று அவர் முறைப்பாடு செய்தார். இந்த அவயோகத்தை கேட்ட பிராமணர்கள், பிராமணருக்கு பிராமணர் அடிமையாதல் என்று இதுவரையிலும் நாங்களும் கேட்டதில்லை, இதென்ன தப்ப வார்த்தை சொல்கின்றீர் என்று அவர்களும் சொல்ல, நான் ஒன்றும் பொய் வழக்கு கொண்டு வரவில்லை, மெய் வழக்கை கொண்டு வந்தேன். இதோ இவன் பறித்து கிழித்த ஓலை, இவன் பாட்டன் தானும் தன் மரபினரும் எனக்கு அடிமை என்று எழுதி தந்த அடிமை ஓலை இதோ பாருங்கள் என்று காட்ட, உம்முடைய பட்சம் ஜெயிக்குமா தெரியவில்லையே என்று வருத்தத்தோடு அப்பிராமணர்கள் சுந்தரரை பார்த்தனர். ஓலையில் இந்த வயதான வயோதிகன் கூறியது சத்தியம் என்பது போல் இருந்தது. இதை கிழிக்க முற்பட்டாயா என்று கேட்க, ஆம் என்று ஒத்துக்கொண்டார் நாவலூர் நம்பியாரூரன். திருநாவலூரிலே இருக்கின்ற ஆதிசைவனாகிய ஆரூரன் என்கின்ற நான் திருவெண்ணைநல்லூரில் இருக்கின்ற பித்தனுக்கு நானும் என் சந்ததியாரும் வழித்தொண்டு செய்வதற்கு உள்ளும் புறமும் ஒப்ப உடன்பட்டு எழுதி கொடுத்தேன் என்று இப்படிக்கு ஆரூரன் என்று அவர் வாசிக்க, பின்பு அந்த ஓலையில் சாட்சி கையெழுத்து இட்டவர்கள் அந்த ஊர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் எங்களது கையெழுத்து என்று ஒற்றுக்கொள்ள செய்வதறியாது திகித்தார். சுந்தரமூர்த்தியை பார்த்து, உன் பாட்டன் எழுதி கொடுத்ததை பார் என்று சொல்ல, இச்சிறுவன் அடிமை ஓலையில் எழுதப்பட்டிருக்கின்ற தன் பாட்டின் கையெழுத்தை கண்டறிய சக்தியுள்ளவனோ என்று மற்றவர்களுக்கு எல்லாம் காட்ட அவர்களும் இதை ஒத்துக்கொண்டனர். பிராமணரே தோற்று போனீரே. அப்பொழுது சுந்தரர், என்னை அடிமை கொண்ட பிராமணர் ஒருவன்தான் இருக்கின்றான், அவன் கைலாயத்திலே நுனித்தான் மலையிலே விட்டிருக்கின்றான், இவன் என்னை ஆட்கொள்வது என்று அவர் கூற, அப்பிராமணர், நீர் இந்த ஊர் தளியில் இருப்பதாக கூறுகின்றீரே, அப்படியானால் உமதை வீட்டை காட்டி கொடுங்கள் என்று அந்த சபை நேரம் அவரை வினவிக்க, வாருங்கள் என்றார். சுந்தரமூர்த்தி நாயனாரை கையை பிடித்து கொண்டு தர எடுத்துக்கொண்டு, இந்த ஊரிலேயே பெரிய வீடு நமதுதான் என்று சொல்லி, நீ முன்னே நமக்கு தொண்டனாக இருந்தாய், பெண்கள் மீது இச்சை வைத்ததால் நமது ஆகியினாலே பூமியிலே பிறந்திருக்கின்றாய், இப்பொழுது துன்பத்தை தருகின்ற சம்சார பந்தம் கண்ணை மறைக்கின்றது என்றெல்லாம் கூற, ஐந்தொழில் கிருத்தியங்களை திருநடனத்தோடு செய்கின்ற சுவாமியானவர் அவரை தடுத்து ஆட்கொண்டு சதா காலமும் கனக சபையிலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்கின்ற பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய பரமன் அடுத்த கணம் திருவெண்ணைநல்லூரிலே தான் சதா காலமும் உரைகின்ற உயர்ந்ததான திருத்தலத்திற்குள்ளே இவரை அழைத்து சென்றார். மூலஸ்தானத்திலே மறைந்து விட்டார் இறைவனார். நம்பியாரூரரின் திருக்கையிலை வாழ்வை அது தேவரகசியம், இதை குறியிருக்க வேண்டுமா என்று சிலருடைய கருத்து. சுந்தரர் திருக்கையிலை வாழ்வை அமைத்து காட்டினார் சேக்கிழார் பெருமான். அணிந்திதை கமலினி இருவரின் மன ஓட்டத்தை அறியாது இவர் மட்டும் அவரை மனமாற நேசித்தார். அவர்களும் இவருடைய பேரழகிலே சொக்கி போனார்கள் என்பது என்னவோ உண்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானது பேரொழியை பெற்றவர் என்பதில் ஐயம் யாதும் இல்லை. ஒரு நாள்
தனது திருவுருவை கண்ணாடியிலே பார்த்து ஆளாள சுந்தரா வா என்றவுடனே அது சுந்தரராக வந்து தோன்றியது என்று பேரூர் புராணம் கூடுகின்றது. கையிலை நாயகன் காமரு தன்னுரு பயிலுமாடியில் பார்த்தங்கு அழைத்தலும் வெயில் வெங்கதிர் கோடி விராய் என செயரில்லாத மெய்த்தே சொடும் தோன்றினார். பள்ளுப்படலம் தனிலே ஆளாள சுந்தரை பற்றி மேலும் குறிப்பிடுகையிலே பேரூர் புராணம் கூறுகின்றது. அன்ன சுந்தரர்க்கு ஆளாளமாழியின் முன்னவன் உண்ணமற்று அன்னதை தன்னகங்கை தழி கொடு நல்கலால் துண்ணும் ஆளாள சுந்தர நாமமே. சுந்தர பெருமானின் வாழ்வை உள்ளது உள்ளபடி நாம் அறிந்து விட்டால் அனைத்தும் மாயை என்பதை அழகாக நாம் உணரலாம். இது இறைவன் ஆடிய ஒரு வர்ணஜாலம். இந்த வர்ணஜாலத்திலே ஆட்பட்டு விட்டார் சுந்தரர். இறைவனோ ஓர் அந்தனர் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் என்பது முறையாமோ என்று கூறியவாறு ஓலையை கிழித்தெறிந்தார். இது என்ன முறையோ என்று அம்முதியவரும் கூவி எழுதார். வாருங்கள், அடுத்துள்ள திருவெண்ணெல்லூரில் வழக்காடு மன்றத்திலே மன்றாடி பார்ப்போம் என்றபடி அவரை அழைத்து கொண்டு முதியவர் வேக வேகமாக சென்றார். அனைத்தையும் கூறினார். அப்பொழுது பெரிய புராணம் இந்நிலையை கூறுகையிலே, வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கொதிலாமுதே இன்று உன்குணப் பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். என்னவென்று நான் உன்னை அழைத்து பாடுவேன் என்றவுடனே, முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை, ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே அமைத்து பாடு என்று இறைவன் அசரீரியாக கூற, பித்தா பிறைசூடி என்று துவங்கும் உயர்ந்ததான திருப்பதிகத்தை நம்பியாரூரர் தன் திருவாயுபதமாக முதலில் அவ்விடத்திலே பாடி மகிழ்கின்றார். அசரீரி ஒன்று தோன்றிற்று, நீ என்னை எதை கொண்டு வைதாயோ அதை. திருவெண்ணெய்நல்லூர் விழுப்புரம் நாதர் மங்களாம்பிகை உடனாகி திருவெண்ணெய்நல்லூரிலே அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்திலே தான் அணிந்திருந்த பாதுகையை அங்கேயே வெள்ளிப்பாதுகையை விட்டுவிட்டு மூலஸ்தானத்திலே மறைந்த தடுத்தாட்கொண்ட நாதரை அவருடைய அறைகூவலுக்கு ஒத்துக்கொண்டு அவரை ஏசியா சொல்லினாலேயே முதல் முறையாக சுந்தரர் திருவாய் மலர்ந்து பாடலானார். பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாய் இனியல்லே எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளா தாதார் பெண்ணை தன் பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆதி உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே. திருவருத்துறை எனும் திருவெண்ணெய்நல்லூரிலே இறைவன் தன்னை ஆட்கொண்டபடி நாவலூருக்கும் திருத்துறையூருக்கும் போய் திருப்பதிகம் பாடுகின்றார் சுந்தரர். திருத்துறையூர் என்கின்ற திருத்தலம் திருவெண்ணெய்நல்லூருக்கு அடுத்தபடியாக அமைந்துள்ளது. இவ்விடம் சிஷ்டகுருநாதேஸ்வரர் என்ற இறைவனும்
தட்சிணாமூர்த்தியாய் இருந்து ஞானத்தை போதிக்கின்ற நிலையிலே அம்பிகை சிவலோக நாயகி என்று அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இவ்விடம் வந்து சேர்கின்றார் சுந்தரர். அவருடைய குலத்துதித்த அனைத்து மாமலைகளாகிய சைவ ஆதிசைவ குலத்து வழித்தோன்றல் பின் அனைவரும் வந்து சேர்கின்றார். மலையாரருவி திரள் மாமணி உந்தி குலையார கொணந்தேற்றிவோர் பெண்ணை படுபால் கலையார் அல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவா உன்னை வேண்டி கொள்வேன் தவநெறியே பாடார் தனமாவும் பலாக்களும் சாடி நாடாள வந்தேற்றி ஓர் பெண்ணை வடபால் மாடாந்தணி மாளிகை சூழும் துறையூர் வேடாவுனை வேண்டி கொள்வேன் தவநெறியே. கண்ணதில்லே இறைவன் தோன்றினான், தன்னை தடுத்தாட்கொண்டான். அதற்குண்டான யோகிதை தன்னிடத்தில் இல்லையே, தவறனியை நீ தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அங்கிருந்து அருகிலுற்ற உயர்ந்ததான திருப்பதிகை திருவீரட்டானம் சித்தர் தலத்தை வந்து அடைகின்றார். வாகீசர் தன்னை சமண சமயத்திலிருந்து மாற்றிய பெருந்தகை வாழ்ந்த திருத்தலத்தை மிதிக்கவும் அஞ்சினார். ஆனால் அங்குற்ற வீரட்டானேஸ்வரர் பெரியநாயகியை சித்தர் மடத்திலிருந்தே பாடி மகிழ்கின்றார். தம்மானை அறியாத சாதியாருளரே சடைமேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகுதன் கைமாவின் உரியானை கரி காட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடி கொண்ட முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போது மகிழ்வன் போலியானே என்று பாடி இறைவன் தன்னை தடுத்தாட்கொண்டதும் அவ்வாறு அவர் அங்கிருந்தே தம்மான அறியாத வீரட்டானேஸ்வரரை என்னை நீ அறியாயோ என்று கனவிலே வந்து அவர் மறைய தாம் இருப்பது திருவீரட்டானம் என்று அறிந்து கடிநதியிலே ஸ்நானம் செய்து தென்கரையிலே சென்று வழிபட்டார். அங்கிருந்து திருமாணிக்குழியை வந்து தரிசித்தார் சுந்தர பெருந்தகையார். வன்தொண்டரானவர் தனக்கு திருமணம் தடைப்பட்டதை பற்றும் வருத்தப்படவில்லை. நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வஸ்து, இறைவனின் வஸ்து, அவனுக்கு தொண்டு செய்வதற்காக நான் பிறந்திருக்கின்றேன். ஆனால் என் பாவம் ஒரு உள்ளார்ந்த அன்பினை பெருக்கும் நல்லதொரு நண்பனாகவே தான் இருப்பேன் என்று நினைத்தபடி அவர் பல்வேறு திருத்தலங்களை நாடி தேடி சென்று பாடி மகிழ்கின்றார். அங்கிருந்து திருமாணிக்குழி வந்து அங்கிருந்து திருத்திணை நகர் வந்து அடைகின்றார். திருத்திணை நகர் என்பது தீர்த்தபுரி சிவகொழுந்தீஸ்வர் ஒப்பிலாநாயகி உடனாயி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். உயர்ந்த சிவஸ்தலம். பல்வேறு தீர்த்தங்களை தன்னகிடத்தே அடக்கி கொண்டிருக்கின்ற உயர்ந்ததான பாவனமான திருத்தலம். இவ்விடத்தை வந்து சிவகொழுந்தீசனை கண்ட அக்கணம் கண்ணீர் மல்க பாடலானார். நீரு தாங்கிய திருநுதலானே நெற்றி கண்ணனை நிறவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லியை கற்றையஞ்சடை மேலாறு தாங்கிய அழகனை அமரர் கரிய ஜோதியை வரிவராலுகளும்
செருதாங்கிய திருத்தனை நகருட் சிவகொழுந்தனை சென்றடை மனனே என்று பாடி மகிழ்ந்து அங்கிருந்து திருக்கழுமலம் என்கின்ற உயர்ந்த சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றார். பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்திலே அவர் திருவடி கமலத்திலே தன்னை இழந்தவராக வாழ்வு பெற்றதன் பயன் அரூர் சென்று அரூரானை காண வேண்டும் என்கின்ற ஏங்கிய சுந்தர பெருமான் வந்தொண்டர் உயர்ந்ததான திருவாரூர் திருத்தலத்தை வந்து அடைகின்றார். திருவாரூர் திருத்தலமானது சோழ மண்டலத்திலே அரசு பொழிந்து வந்த மனுநீத கண்ட சோழன் என்பான். மண்ணுயிரை தன்னுயிர் போல் கருதி செங்கோல் ஓட்டி வருகின்றான். அவனுக்கு ஒரு புத்திரன் விளசகுமாரன் பல்வகை கலைகளை பயின்று வருகையிலே ராஜகுமார சூழ தேரேறி வீதியிலே செல்லும் பொழுது ஒரு பசுக்கன்று துள்ளி கொண்டு போய் அத்தேரின் அடியில் ஆட்பட்டு இறக்க அந்த கண்ட தாய்ப்பசு கதறி சோர்ந்து நடுங்கி விழுந்தார். அதை கண்டான் சோழபுத்திரன் மனம் துயர் கொண்டு அறிவிழந்து தேரினின்று இழங்கி அலர்கின்ற தாய்ப்பசுவை உயிர் பதைத்தது என்னால் என் தந்தையாருக்கு பெரும்பழி வந்தசே என்று கதறி அழுதான். என் செய்வேன், இதற்கு என்ன பிராயஷ்சித்தம்? என் தந்தையார் அறியும் முன்னே இதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். கன்றிழந்த பசுவோ அத்துயரை சகிக்க ஒண்ணாது பெருமூச்செறிந்து கண்ணீர் பெருவாரியாக சோர்ந்து ராஜமாளிகை வாயிலே கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் அடித்து காட்டியது. மனுநீதி சோழன் வெகுகாலமாக உபயோகத்தில்லாத ஆராய்ச்சி மணி அடிக்கின்றதே என்று விரைந்து சென்று கண்டான் ஒரு பசு. அந்த பசு அவனுக்கு வழிகாட்ட மந்திரிகளெல்லாம் செய்தியை அறிந்து வந்து அரசனிடம் கூற பெரும் துயரம் கொண்டான் அரசன். என்னுடைய செங்கோன் முறைமை நன்று என்று கூறிய உலகம் இன்று கண்டிழந்த பசுவின் திருமுகத்தை பார்த்து நன்றல்ல, இவன் ஆட்சி சரியல்ல என்று கூறுமா போல் அமைந்து விட்டது என்று கண்டின் விஷயமாக நன்று என்று போற்றப்பட்ட தன் ஆட்சி அந்த மாட்சிமை இன்று நன்மை இழந்து பொலிவிழந்து இருக்க, அதனால் உம்முடைய குமாரனை கொண்டு வந்து கோவதைக்கு சமமான தர்மலோகங்களில் விதிக்கப்பட்ட பிராயஷ்சித்தம் அவனை அவன் உயிரை மாய்த்துவிடு என்று பெரியோர் கூற அவ்வாறே அவன் செய்தான். அவன் நடுவுநிலை தவறானதா இல்லையா தேர்காலிலே கீழிறக்கப்பட்டு மெய்யடியார்கள் அவனுடைய பெருமையை அறிந்து இறைவனிடம் பிரார்த்திக்க அக்கணம் இப்பசு தன் கன்று இழந்து துயருவது போல் நானும் என் புத்திரனை இழந்து வருந்துதலே நீதிக்கு ஒப்பானது என்று அவ்விதம் ஒரு உயர்ந்த அரசன் ஆட்சி பண்ணுகின்ற திருத்தலத்திலே சென்றடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அங்கு தியாகேசனை கமலாம்பிகை உடனாய தியாகேசனை தொழுது தன் வயமிழந்து தன்னை மறந்து நின்றிருந்தார். அடலானார் பாணலானார். கண்ணீச்சோர இறைவனை கண்டு புற்றிடம் கொண்ட நாதனை மனமாற உளமாற துதித்து உவகையின் மிகுதியால் ஆனந்த கண்ணீர் பெருக்கி தன் வயம் எழுந்து இருந்தார். வாதிலே நாட்டம் கொண்ட இறைவன் உரு கண்டு வெட்கினான் வாழி உம்முடைய பாட்டன் அடிமை செய்து கொடுத்த ஓலை காணீர் என்பான் வாழி வேதாகமம் முதலாம் சாஸ்திரம் உணர்ந்த பெரியோர் வாழி ஆதிசைவர் குலத்து வந்துதித்தோர் வாழி இவன் குழித்த ஓலை மூல ஓலை பார்த்தெழி எழுதிய படிவோலை என்றார் காணீர் மூல ஓலையை தந்தார் காணீர். நாவலூரிலே இருக்கின்ற ஆதிசைவன் ஆரூரன் என்கின்ற திருவெண்ணை நல்லூரில் இருக்கின்ற பித்தனுக்கு நானும் என் சந்ததியாரும் வழித்தொண்டு செய்து உள்ளும் புறமும் உடன்பட்டு எழுதி கொடுத்த ஓலை என்று ஆரூரன் என்று அந்த இவரது பாட்டனார் தந்த அடிமை ஓலையை கண்டான் வாழி அவரை கைப்பிடித்திடித்து என் வீடு செல்வோம் வா என்று அழைத்தார் காணீர். என்னை அடிமை கொண்டு சிவபெருமான் விட்டிருக்கும் திருக்கோயிலுக்குள்ளே புகுந்ததிலே என்ன ஆச்சரியம் என்றான் காணீர். இறைவன் மூலத்தானத்தில் மறைய வந்தொண்டர் வா என்னை பாடு என்னை வசை கொண்டாய் அவ்வார்த்தையே முதல் வார்த்தையாய் கொண்டு பாடு என்றார் காரி.
காணீர் பித்தா பிறைசூடி என்று பதிகத்தால் வைதார் காணீர். அதன் பின் தலந்தோறும் இறைவனை காணச் சென்றார் காணீர். திருத்துறை என்ன, அம்பலம் என்ன, அதிகை என்ன, திருத்திணை நகர் என்ன, சிதம்பரம் என்ன, சீயாழி என்ன, சபாநாயகரை கண்டு வணங்கியதென்ன, வன்மீக நகர் வந்ததென்ன. நம்முடைய அடியானாகிய நம்பிரான் நம்மை அழைக்க வருகின்றான். அவர்களை எதிர்கொண்டு அவனுக்கு வீதியெல்லாம் அலங்கரித்து அவனுக்கு அழைத்து வாருங்கள் என்று தன் தொண்டனுக்காக இறைவன் அசரீரியாக அங்குற்ற அனைவருக்கும் கேட்குமா போல் கூறிய நிலை என்ன காணீர் காணீரே. வன் தொண்டர் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.